பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம இப்ப பாத்தீங்கன்னா அந்த மனநோயாளி ராமூர்த்தி அவர்கள் சமீபமா ஒரு 10 நாளா நிறைய யூடியூப்ஸ்க்கு பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஏதோ விரக்தி போல இருக்கு. எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டாரு எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா அப்படின்ட்டு. இப்ப வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு ஒன்னா இருக்கு அப்படின்னா மருத்துவர் ஐயா தாங்க காரணம். இல்லைன்னா எப்பவோ அழிச்சிருப்பாங்க. வன்னியர் சமுதாயத்தின் முதுகெலும்பே மருத்துவர் ஐயா தான். இப்ப 1987 நடந்த போராட்டத்துல சாலை மறியல் போராட்டத்துல 21 தியாகிகள் உயிர் நீத்தாங்க. ஆனா இவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அந்த குடும்பத்துக்கு, அந்த தியாகிகள் குடும்பத்துக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட மருத்துவர் ஐயா வாங்கி கொடுக்கல அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய சேலத்திலேயே இந்த உயிர் நித்திய தியாகிகள்ல ஒருத்தர் சிவதாபுரம் குப்புசாமி அவர்கள் இருக்கிறாரு. அவங்களுடைய குடும்பத்திற்கு இன்னிய வரைக்கும் எல்லா நல்லது கெட்டதுகளும் எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் மாநில வன்னியர் சங்க செயலாளருமான அண்ணன் மு கார்த்தி அவர்களும் மாநகர் மாவட்ட செயலாளர் சகோதரர் அருள் எம்எல்ஏ அவர்களும் எல்லா நல்லது கெட்டதுகளும் பார்த்து அவங்களுக்கு தார்ஸ் வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதே போல எல்லா பொருளாதார உதவிகள் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் இன்னி வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த தியாகிகள் உயிர் நீர்த்தாங்களோ அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை குடும்பத்தையும் இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ இதுல இருந்தே தெரியுது இல்லைங்களா, ராமூர்த்தி மனநோயாளி. அவர் சொல்ற எல்லாமே பொய் அப்படின்னு இது ஒன்னே சான்றுங்க. எங்களுடைய அன்புமணி ராமதாசனா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தப்ப இந்த சுகாதாரத்துறையில 50 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணிகளை 5 ஆண்டுகள்லயே செஞ்சிட்டீங்க அப்படின்னு முன்னாள் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பாராட்டியிருக்காருங்க. அதே போல 4 சர்வதேச விருதுகள் வாங்கியிருக்கிறார் எங்களுடைய அண்ணா. அதாவது இது வரைக்கும் சுகாதாரத்துறையில எந்த ஒரு அமைச்சரும் இப்படி ஒரு 4 இன்டர்நேஷனல் விருது வாங்கினதே இல்லைங்க. இதெல்லாம் விட அந்த மனநோயாளி ராமூர்த்தி அவர்களுடைய பேட்டி பாருங்களேன். எங்க சுத்தினாலும் பணம் 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 இதுதாங்க இருக்கும் அவர் பேட்டியில. அப்படி பணம் மட்டுமே முக்கியம் அப்படின்ற இருந்தா எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா அந்த கொண்டு வந்த சட்டம் பாத்தீங்களா, அந்த சிகரெட் பாக்கெட்ல கேன்சர் போட்டோ வர்றதுக்கு அது வராம இருக்கணும் அப்படின்னு சிகரெட் லாபி, குட்கா லாபி, அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் அந்த லாபி இவங்கெல்லாம் 1000 கோடிகள் என்னங்க லட்சம் கோடிகள் கூட கொடுக்க ரெடியா இருந்தாங்க. ஆனா பணமெல்லாம் முக்கியம் இல்ல, மக்கள் நலனே முக்கியம் அப்படின்னு 1 ரூபா கூட லஞ்சம் வாங்காம அந்த சட்டம் இன்னைக்கு அந்த சிகரெட் போட்டோ பாக்கெட்ல நம்ம போட்டோ பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் இருக்குங்க. அதுக்கெல்லாம் எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா மட்டும்தாங்க காரணம். இதெல்லாம் விட ஒரு பெரிய கூத்து இந்த மனநோயாளி ராமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அண்ணா அவர்களும் குடிகாரர்கள் அப்படின்னு அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்கிறாரு. எங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது 45 வருட காலமா ஒருத்தர் மதுவை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாரு. இந்த தமிழ்நாடு முழுக்க நல்லா இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியா எல்லாரும் வாழணும் அப்படின்னு போராடுற மனித தெய்வங்க எங்களுடைய மருத்துவர் ஐயா. அவரை பார்த்து இந்த மனநோயாளி ராமூர்த்தி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. கடவுள் இவருக்கு சரியான தண்டனை கொடுப்பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து 20 ஆண்டுகளா நிதி நிழல் அறிக்கை, அதாவது ஷேடோ பட்ஜெட், அதே போல விவசாய பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல இருக்கிற திட்டங்கள் அறிக்கைகளை பார்த்துதான் இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநில முதல்வர்கள் தங்களுடைய மாநிலத்திற்கு காப்பி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வழக்கமா நடக்கிறது தான். அதே போல இந்த ராமூர்த்தி அவர்கள் ஒரு இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில தொண்டர்கள் யாரும் இல்லை அப்படின்னு. என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அவரை பொதுவா எங்களுடைய மருத்துவர் ஐயா என்ன சொல்வாரு, இது கட்சி இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்பம் அப்படின்வாரு. இததான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னியர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா மாற்று சமுதாயத்தினரும் இந்த கட்சியில இருக்கிறோங்கிறது அவருக்கு தெரியலையாட்டு இருக்குது. ராமூர்த்தி மனநோயாளி அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கட்சியில உதாரணத்துக்கு நான் வன்னியர் இல்லைங்க, நானே மாற்று சமுதாயம். நான் 4 டிகிரி படிச்சேங்க, ஆஸ் அ டீச்சரா இருக்கிறேன். என்ன போலவே நிறைய படித்தவர்கள் இந்த கட்சியில இருக்கிறாங்க. இன்னும் நிறைய உதாரணம் இருக்கு. பொதுவா சொன்னோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான கட்சியே இல்லைங்க, அனைத்து சமுதாய மக்களுக்கான கட்சிங்க இது. இன்னும் பொதுவா இந்த ராமூர்த்தி அவர்கள்
சரியான மனநல மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா தெளிவா இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தீங்கன்னு வைங்க, அதை நாங்க கேட்டுக்கிறோங்க.